விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைப்பால் சுடுகாட்டிற்கு வழியிழந்த கிராம மக்கள் இறந்த சடலத்துடன் சாலை மறியல். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள். முதல்வர், அமைச்சர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவை காகிதமில்லா கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரத்யேகமாக பயிற்சி. சபாநாயகர் செல்வம் தகவல். காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் விடுதலை விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரி வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இறந்த சடலத்தை சாலையில் போட்டு சுடுகாட்டுக்கு வழிகோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் முதலமைச்சரின் காரை வழிபறித்தனர். அப்போது கையை மட்டும் அசைத்துவிட்டு குறைகளை கேட்காமல் சென்ற முதலமைச்சரின் செயலால் வைக்கோலை சாலையில் போட்டு தீயிட்டு கொளுத்தி மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி வில்லியனூர், கொம்யூன், மங்களம் தொகுதிக்குட்பட்ட பெருங்களூர், தனத்துமேடு உள்ளிட்ட 4 கிராம பகுதிகளில் சுமார் 600 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 1800 மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் அன்றாட தேவைக்கு வயல்வெளி வேலைகளுக்கு செல்லவும், கோவில் தீர்த்தவாரி தரிசனம் மற்றும் இறந்தவரின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு, சுடுகாடு உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளுக்கும் செல்லும் பிரதான பழமையான சாலையை துண்டித்து தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் அன்றாட தேவைக்கும் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேம்பாலம் வழியாக சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். ஏற்கனவே இறந்த சடலத்துடன் மறியல் போராட்டமும் நடத்தினர். ஆனால் இதுவரை இதற்கு தீர்வு காணப்படவில்லை. இந்நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த காந்தி காமராஜன் என்பவர் உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய சென்ற மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தவரின் பிரேதத்தை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து மீண்டும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சென்று கொண்டிருந்தார். இதனை பார்த்த கிராம மக்கள் சடலத்துடன் முதலமைச்சர் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி காரை விட்டு இறங்காமல் குறைகளை கூட கேட்காமல் காரில் இருந்தபடியே கையை மட்டும் அசைத்து விட்டு சென்றார். மேலும் காவல்துறையினரும் மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சாலையில் வைக்கோலை போட்டு தீயிட்டு எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். உடனடியாக விரைந்து வந்த போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் 20 நாட்களுக்குள் உங்கள் பிரச்சனை குறித்து கூட்டம் கூட்டி பேசி தீர்க்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற புதுச்சேரி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாளில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாளையொட்டி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் வெங்கடசுப்பாரெட்டி சாலையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கரன், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் நித்யானந்தன், பொதுச் செயலாளர் ராஜன், செயலாளர் ரவிக்குமார், துணை செயலாளர்கள் இளங்கோவன், ராதாகிருஷ்ணன், தமிழ்வேந்தன், முருகன், தனஞ்சயன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலாப்பட்டுக்குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், ராஜ்பவன் சுப்ராயரு, நெல்லித்தோப்பு தில்லிபாபு, கோமதி, ரோச்சனா, கவிதா, கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், அவைத் தலைவர் SP சிவகுமார் ஆகியோர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாளை முன்னிட்டு திராவிடர் கழகம் சார்பில் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டு திராவிடர் கழக மாநில தலைவர் வீரமணி தலைமையில் மாலை அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, அறிவழகன், துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், திராவிட கழக பொறுப்பாளர் களஞ்சியம் வெங்கடேசன், ஆதி நாராயணன், திருநாவுக்கரசு, பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாளை பிப்ரவரி 11ஆம் தேதி புதுவையில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டம் காகிதமில்லா கூட்டமாக நடைபெற உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை கூட உள்ள நிலையில் மைய மண்டபத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை சபாநாயகர் செல்வம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டப்பேரவை கூட்டங்களை காகிதமில்லாமல் நடத்த அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மத்திய அரசின் முழு நிதி பங்களிப்புடன் சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ள நிலையில் நாளை முன்னோட்டமாக காகிதமில்லாமல் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். தொடர்ந்து அடுத்த மாதம் நடைபெற உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவை கூட்டமாக நடைபெறும். இதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று சபாநாயகர் தெரிவித்தார். காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி நாளை காங்கிரஸ் மாநில தலைவருடன் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த உள்ளோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாதது வருத்தமளிக்கிறது என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் போக்கே இந்த தோல்விக்கு காரணம் என்று தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சிறைப்பிடித்தது தொடர் கதையாகி வருகிறது. ஆனால் மத்திய அரசு இது குறித்து கவலைப்படுவதில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி நாளை நானும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியும் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இவ்விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளோம் என்று கூறிய அவர், இந்த விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார் என்று தெரிவித்தார். மேலும் நேற்று புதுச்சேரிக்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய அரசு புதுச்சேரிக்கு அதிகப்படியாக நிதி ஒதுக்கி உள்ளது என புதுச்சேரி பற்றி எந்த விவரமும் தெரியாமல் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வைத்து பேட்டியளித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் புதுச்சேரி வந்தபோது புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என கூறினார். ஆனால் புதுச்சேரிக்கு எதுவும் செய்யவில்லை. புதுச்சேரியை மோடி அரசு முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசு போதுமான நிதி கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நிதி பற்றாக்குறையில் தவிப்பதாக கூறுகிறார். மத்திய இணையமைச்சரின் பேச்சு புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பது போல பேசியுள்ளார். அவரின் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் கிட்னி பாதிப்படைந்து அவதிப்பட்டு வரும் பெண்ணுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் நிதியுதவி அளித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் 5வது வீதியைச் சேர்ந்த ரவியின் மனைவி கீதா கிட்னி பாதிப்படைந்து அவதியுற்று வந்தார். மேலும் மருத்துவ உதவிக்கு பணமில்லாமல் கஷ்டப்பட்டு வந்தார். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் இன்று அவரது இல்லத்தில் நேரில் சென்று கிட்னி பாதித்த கீதாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தனது சொந்த நிதியிலிருந்து 10,000 வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி, சரவணன், மகேஸ்வரி, பாக்கியா, உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள மண் நிமிட்டி சித்தருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஏஎஃப்டி மைதானத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடத்தில் உள்ள மண்ணிமிட்டி சித்தருக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் 500க்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் பஞ்சு, குணா, துணைத் தலைவர் செந்தல், செயலாளர் புலி, துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் சுப்பிரமணி, துணை பொருளாளர் சுரேஷ்குமார், ஆலோசகர் குமாரவேல், துணை ஆலோசகர் செந்தாமரை உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் லாஸ்பேட்டை அருகில் முத்துலிங்கம்பேட்டை காமராஜர் வீதி ஏர்போர்ட் சாலை சந்திப்பில் உள்ள ஸ்ரீ சக்தி வேல்முருகன் ஆலயத்தில் திருவருட் பிரகாச வரலாறு ஒளிநெறி உற்ற 154வது தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா வள்ளலார் திருவுருவப்படத்திற்கு அலங்காரம் செய்து மகா ஜோதி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தரிசனம் செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம்
மற்றும் முத்துரத்னம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் சுந்தரராஜன், மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், மாணவரணி தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர். தைப்பூச விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் இளைஞர்கள் மற்றும் முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் வீதியைச் சேர்ந்த பொதுமக்கள் செய்திருந்து கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி கணேஷ் நகரில் தைப்பூசத்தை ஒட்டி நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகரில் திரு வள்ளலார் அன்னதான குழு மற்றும் டோபிகானா வாசிகள் சார்பில் திரு அருட்பிரகாச வள்ளலார் மாத பூசம் மற்றும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அருட்பரஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இந்த வள்ளலார் தரிசனத்திற்கு பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி, முத்துக்குமார், பாக்கியா, உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பக்தருடன் சேர்ந்து உணவு அருந்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக புதிய உறுப்பினர் சேர்க்கையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக புதிய உறுப்பினர் சேர்க்கை விழா ஐயனார் நகர் அலுவலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேர்க்கை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். விழாவில் சொந்தங்களும் நண்பர்களும் ஏனைய தோழர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தோளோடு தோள் நின்று மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, ஊழல் இல்லாத நல்லாட்சி வழங்குவது, மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான கல்வி வழங்குவது, ஏழை எளிய மக்கள் வாழ்வில் வளர்ச்சி பெறுதல், சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உயர் மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவது போன்ற உயரிய நோக்கத்தோடு மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். 29ஆம் ஃபெடரேஷன் சீனியர் கேரம் போட்டியில் 2 உலக சாம்பியனை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்ற பூஜாவை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக 29ஆம் ஃபெடரேஷன் சீனியர் கேரம் போட்டியில் கலந்து கொண்ட இளம் வயதில் சீனியர் பிரிவில் 2 உலக சாம்பியனை வீழ்த்தி தங்கப்பதக்கம் பெற்ற கேரம் விளையாட்டு வீராங்கனை பூஜா முதல்வர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து தங்கப்பதக்கம் வென்ற பூஜாவை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி வரும் போட்டிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி புதுவைக்கு மேலும் புகழ் சேர்க்க வேண்டும் என்றும் எதிர்கால போட்டிகளில் பங்கு பெற புதுவை அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது செயலாளர் ஜான இருதயராஜ் மற்றும் கார்த்திக், ஜான், திருமூர்த்தி, செந்தமிழ், வேல்முருகன் மற்றும் சர்வதேச கேரம் நடுவர் சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடலுறை நிமலீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுறை நிமலீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இன்று காலை சுப்பிரமணிய பெருமானுக்கு பால், தயிர், நறுமண திரவியம் போன்றவற்றால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. அதனையடுத்து வேல் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, சடல், ஜேசிபி, நெல்லறுக்கும் இயந்திரம், டாடா ஏசி போன்ற வாகனங்களை சடலிட்டு இழுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் மதியம் சுமார் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு சுப்பிரமணியருக்கு கும்பம் படைக்கப்பட்டு சுவாமி திருவீதி உலா, அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவில் நிர்வாக அதிகாரி, கூடப்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழா, முதல் ஆண்டு தைப்பூச மற்றும் முற்றோதல் பெருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு வழிபட்டார். புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் உள்ள திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் திருவருட்பிரகாச வள்ளலார் தொடங்கிய அருளிய வடலூர் சத்திய ஞான சபையின் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழாவை கொண்டாடும் வகையில் முதலாண்டு தைப்பூச மற்றும் முற்றோதல் பெருவிழா இன்று நடைபெற்றது. திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய திருவருட்பா 1 முதல் 6 திருமுறை முற்றுவதால் உணர்ந்து ஓதப்பெற்று சன்மார்க்க நீதி கொடியேற்றி 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசன வழிபாடு நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி வள்ளலாரை வழிபட்டார். தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அகவல் பாராயணம் நடைபெற்றது.
விழாவில் புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் குஞ்சிதபாதம் மற்றும் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார், செயலாளர் கோவிந்தசாமி, பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் கஜபதி ராமசாமி, ரவிக்குமார், பாலச்சந்தர், குமாரவேல், ராணி, ராஜதுரை, செல்வமணி பாண்டியன், வருமானந்தன், நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ரெயின்போ நகர் சுவாமிநாத பாரதி, தமிழ் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டு வள்ளலாரை வழிபட்டனர். மேலும் இந்த தைப்பூச விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சன்மார்க்க அன்பர்கள் விநாயகம், விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை காலாப்பட்டு சிறை கைதி மர்டர் மணிகண்டனிடம் மொபைல் போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட மர்டர் மணிகண்டன் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததால் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் சிறைக்கு மாற்றப்பட்டார். உடல்நிலை பரிசோதனைக்காக கடந்த 2ஆம் தேதி மர்டர் மணிகண்டன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தார். அங்கு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று மாலை சிறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மர்டர் மணிகண்டனிடமிருந்து ஒரு மொபைல் போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் தன்னை 7ஆம் சிறைக்கு மாற்றிய சிறை நிர்வாகத்தை பழிவாங்கும் நோக்கில் சிறையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிப்பது போல் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. மொபைல் போனை பறிமுதல் செய்த சிறை நிர்வாகம் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டி புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் மாடலிங் துறையை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல மாடலிங் நிறுவனமான ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா கடலூரில் சென்ற ஆண்டு நடத்திய பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா 2024 நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டும் ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டி புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஃபேஷன் மாடல்கள் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சியில் இளம்பெண்கள் மற்றும் ஆடவர்கள் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என நிகழ்ச்சியின் சுற்றுக்கு ஏற்றவாறு உடைகளை அணிந்து தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நல்லிடத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வேசுலிர்க்க வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்டம் கிரியன்ஸின் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நடைபெற்றது. நிகழ்ச்சி குறித்து ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர்கள் ஜனார்த்தனன் மற்றும் ஜெயசித்ரா அளித்த பேட்டியில், மாடலிங் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இல்லாமல் சினிமா, விளம்பர படங்களுக்கான நுழைவு வாயிலாகவும் அமைவதால் இன்றைய இளைஞர்கள் மாடலிங்கை நோக்கி வருகின்றனர். இந்திய அளவில் மாடலிங் துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் மாடலிங் துறையை நேசிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வருவார்கள் என நம்புகிறோம். அப்படி ஆர்வமுடன் வருபவர்கள் மாடலிங் துறையில் வெற்றிகரமாக பிரகாசிக்க அனைத்து உதவிகளையும் எங்கள் நிறுவனம் அளிக்கும் என்று கூறியுள்ளார். பேட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம், சாஷ், சில்வர் காயின்ஸ் மற்றும் கிஃப்ட் ஹேம்பர்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அசோசியேட் ஸ்பான்சராக ஜெனிஃபர் மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் நிறுவனர், ஜெனிஃபர் கிஃப்டிங் பார்ட்னராக எம்மி ஹோம்மேட் ஃபுட்ஸ் மற்றும் KS பியூட்டி பார்லர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் மீடியா பார்ட்னராக எஸ் மீடியா செயல்பட்டது. தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக முதலமைச்சரிடமிருந்து 1,75,000 காசோலையை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டையை சார்ந்த தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இந்து அறநிலையத்துறை மூலம் முதலமைச்சரிடமிருந்து பெற்று தந்தார். இது 2வது தவணை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை ரூபாய் 3,50,000 அக்கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினரிடம் பெற்றுக்கொண்ட ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நன்றி தெரிவித்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் குருமூர்த்தி, செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் சிவா, துணை செயலாளர் சரவணன், துணைத் தலைவர் பிரபு, உபயதாரர்கள் லட்சாதிபதி, காந்தி, அன்பு மற்றும் கிராம நிர்வாகிகள் ரவி, மணி, ரகு, கார்த்தி, ராமு, முருகன், சிவானந்தம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிவார ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு காவடி உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளியனூர் கொம்யூன் பொறையூர் பஞ்சாயத்து கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிவார ஸ்ரீ வள்ளி தேவஸ்தான சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு காவடி உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து காவடி வீதி உலா, பால்குட ஊர்வலம், சுடல் உற்சவம், வேலெடுத்தல், அழகு குத்துதல், அழகு வண்டி இழுத்தல் உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனை மற்றும் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய வளாகத்தில் சமபந்தி அன்னதான விருந்து நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரங்காவல் குழு மற்றும் கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் ஸ்ரீ செங்கல் நீர் மாரியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செடிலாடும் செங்கல் நீர் மாரியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு 11ஆம் ஆண்டு தைப்பூச காவடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் மற்றும் காவடிகளுக்கு பால் அபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் காவடி ஏந்தி சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி வீதி விழாவை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மதிமுக மாநில அவைத் தலைவர் செல்வராஜ், ஆலய தனி அதிகாரி அமுலு என்கின்ற கமலஜோதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி ஏந்தி வீதி உலா வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ருத்ரகுமார் மூர்த்தி, தேசிங்கு நாராயணசாமி, நேரு என்கின்ற கண்ணன் மற்றும் உபயதரர்கள், சிவசக்தி வேலன் ஆன்மீக குழுவின் கந்தசஷ்டி தைப்பூச விழா குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வடலூர் 154வது தைப்பூச ஜோதி தரிசன திருவிழாவையொட்டி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வடலூர் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாவட்டம் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒருங்கிணைப்பில் அண்ணா நகர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே சுமார் 6000 பேருக்கு அன்னதானம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 200 பேருக்கு புடவை, பெட்ஷீட் மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை, அணு அறக்கட்டளை செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பச்சையப்பன், மணிகண்டன், சோபியா, மேரி மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8060 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய். விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைப்பால் சுடுகாட்டிற்கு வழியிழந்த கிராம மக்கள், இறந்த சடலத்துடன் சாலை மறியல். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள், முதல்வர், அமைச்சர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவை காகிதமில்லா கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரத்யேகமாக பயிற்சி, சபாநாயகர் செல்வம் தகவல். காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் விடுதலை விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழா, நன்கொடை அளித்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழிபாடு. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி மர்டர் மணிகண்டனிடம் இருந்து மொபைல் போன் பறிமுதல்.